முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவை விடவும் கஞ்சிபாணி இம்ரானுக்கு செல்வாக்கு அதிகம். வெளியான பரபரப்பு தகவல். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலைக்காக போராட்டம். அனுரவை இருகரம் கூப்பி கும்பிடும் தமிழ் எம்பி. 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு ஹிட்லராகும் அனுர. நாமல் வெளியிட்ட முக்கிய தகவல். ரணில் சஜித் நாமல் அணியின் திட்டம் கடுமையாக சாடும் முக்கிய புள்ளி. இந்தியாவில் நாமல் செய்த ரகசியம். அதிமுக்கிய அரசியல்வாதிகளுடன் சந்திப்பு. எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் கூடிய முக்கியஸ்தர்கள். சூடுபிடிக்கும் இலங்கை நிலவரம். வழக்குகளிலிருந்து தப்பிக்க ஒன்றிணையும் எதிர்க்கட்சிகள். அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். அடுத்த தேசிய தேர்தலில் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கும் மொட்டு கட்சி மீண்டெழும் ராஜபக்ஷ. இனி விரிவான செய்திகள். இலங்கை மக்கள் கடுமையான பொருளாதார மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகளை சந்தித்த காலத்தில் ஒன்றாக இணையாத எதிர்க்கட்சி தலைவர்கள் தற்போது தங்களை பாதுகாத்துக் கொள்ளவே ஒன்று கூடுகின்றனர் என்று இடதுசாரி மையத்தின் அழைப்பாளர் சமீர பெரேரா கடுமையாக சாடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் இலங்கை மக்கள் எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் பால்மா போன்ற அவசிய பொருட்களுக்காக நீண்ட வரிசைகளில் நின்று கடும் துன்பங்களை எதிர்கொண்டுள்ளனர். மாணவர்கள் ஆட்டோக்களில் அமர்ந்து வீட்டு பாடங்களை செய்யும் அளவுக்கு நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் அந்த இக்கட்டான காலகட்டத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்கவோ அல்லது ஒன்றாக இணைந்து செயற்படவோ இந்த அரசியல்வாதிகள் முன்வரவில்லை. தற்போது எதிர்க்கட்சியினர் திடீரென ஒன்று கூடுவது மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்ல, மாறாக தங்களின் சுய அரசியல் நலன்களை பாதுகாப்பதற்காகவே ஆகும். அண்மையில் இடம்பெற்ற எதிர்க்கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் சட்ட நடவடிக்கை மற்றும் சிறை தண்டனையை எதிர்நோக்கும் நிலையில் உள்ளனர். அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் பாதி பேர் சிறை செல்லும் கட்டத்தில் உள்ளவர்கள். இவர்கள் அனைவரும் அடுத்த மாதம் சிறையில்தான் மீண்டும் சந்திக்க நேரிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில் நடைபெற்ற சிறை கைதிகள் படுகொலை நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றிய அவர் ஜனாதிபதியை நேரில் சந்தித்த போதும் இருகரம் கூப்பி தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு வேண்டுகோள் விடுத்ததாக கூறினார். இலங்கையர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கலந்துரையாடலின் போதும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தால் அது மகிழ்ச்சி அளிக்கும் என தெரிவித்திருந்ததாகவும், ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மற்றும் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதியுடனான சந்திப்புகளிலும் இந்த விடயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது சிறைகளில் 10 தமிழ் அரசியல் கைதிகள் இருப்பதாகவும் அவர்களின் விவரங்கள் அடங்கிய ஆவணம் ஒன்றை குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தமக்கு வழங்கியுள்ளதாகவும் ரவிகரன் தெரிவித்தார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இதற்கு மேல் எவ்வாறு கோரிக்கை விடுப்பது என்று தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். எதிர்கால தேசிய தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடனோ அல்லது வேறு எந்த தேசிய கட்சியுடனோ கூட்டணி அமைக்க போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்தே தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் காவல்துறை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையீடு செய்யும் நோக்கில் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் சேவை காலத்தை நீடிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீதித்துறையின் சுதந்திரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாப்பதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் தற்போது ஒன்றிணைந்து செயற்படுகின்றன என்றும், எனினும் அது அரசியல் கூட்டணி அல்ல என்றும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீதான மக்கள் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக வெளியாகும் கருத்துக்கு கணிப்புகள் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும், மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தினால் மக்களின் உண்மையான மனநிலை வெளிப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை விட பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரான் செல்வாக்கு மிக்கவர் என பிவித்துரு ஹல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இந்த நாட்டு மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியை வழங்கிய போதிலும் தற்பொழுது நாட்டை ஆள்பவர்கள் வேறு 3 நபர்களே என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி கட்சியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா, கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம், ரஞ்சித் ஆண்டகை மற்றும் பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கஞ்சிபானி இம்ரான் ஆகியோரே நாட்டை ஆட்சி செய்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலங்களிலும் பௌத்த பெரஹர நிகழ்வுகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதில் தலையீடு செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்பொழுது பெரஹரா ஒன்றில் எவ்வாறான அங்கங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதனை பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்துள்ளது என குற்றம் சுமத்தியுள்ளார். 2 பௌர்ணமி தினங்களில் பாதாள உலக குழுக்களை இல்லாது ஒழிப்பதாக கூறிய நபர் ஒருவரது வார்த்தைகளை நம்பி மக்கள் வாக்களித்தனர். எனினும் உண்மையில் தற்பொழுது நாட்டை ஆட்சி செய்பவர் அனுரகுமார அல்ல, வேறு மூவர் என்பது தற்பொழுது மக்களுக்கு புரிந்துள்ளது என தெரிவித்துள்ளார். தற்பொழுது பௌத்த பெரஹர நிகழ்வு ஒன்றில் காவடி நடனத்தை உள்ளடக்குவதா இல்லையா என்பதை கஞ்சிபானி இம்ரானே தீர்மானிக்கின்றார் என இவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வரலாற்றில் இதுவரையில் பௌத்த பெரஹரா நிகழ்வு ஒன்றில் என்னென்ன அங்கங்கள் உள்ளடக்க வேண்டும் என பௌத்தர் அல்லாத ஒருவர் தீர்மானிக்கும் சந்தர்ப்பம் இதுவே ஆகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்தால் தலதா மாளிகை பெரஹரா நிகழ்விலும் மாற்றங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதாக உதய கமன்பில ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சட்டத்தரணிகள், வைத்தியர்கள் மற்றும் மகா சங்கத்தினரை அடக்கி தமது சர்வாதிகார ஆட்சியை 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதே தற்போதைய அரசின் உண்மையான திட்டமாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். அதிகாரத்துக்கு வரும்போது மக்களுக்கு வழங்கிய போய் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசு இன்று அடக்குமுறையையே பிரதான ஆயுதமாக பயன்படுத்துகின்றது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதித்துறை சிக்கல்கள் குறித்து குரல் எழுப்பும் போது அரசு அச்சுறுத்தல்களிலும் சேறுபூசும் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகின்றது. போலீஸ் திணைக்களத்தை தனது அரசியல் கட்சி அலுவலகத்தின் கிளையாக மாற்றியிருப்பதால் சாதாரண மக்களுக்கு நீதி கிடைப்பதில்லை. சுகாதார சீர்கேடுகளை சுட்டிக்காட்டிய மருத்துவர்களை திருடர்கள் என்றும் இழிவுபடுத்திய அரசு மகா சங்கத்தினருக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் எதிராக சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றது. மறுபுறம் அரசால் போஷிக்கப்படும் பாதாள உலக குற்றக்குழுக்கள் சுதந்திரமாக உலா வருகின்றன. கடந்த 48 மணி நேரத்தில் பல இடங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ள போதிலும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் எதிர்க்கட்சிகளை அடக்குவதிலேயே குறியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற விவாதங்களின் போது நீதிமன்ற நெருக்கடிகளை தீர்ப்பதை விடுத்து ராஜபக்ஷக்களுக்கு எதிரான வழக்குகளை விரைவுபடுத்துவதையுமே ஆளும் கட்சியினர் முதன்மைப்படுத்தினர். வைத்தியசாலைகளில் மருந்து பற்றாக்குறையால் நோயாளிகள் அவதியுறுவதுடன் தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் சரியாக செயற்படாததால் டெங்கு நோயும் தீவிரமடைந்துள்ளது. இவ்வாறு எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள், சட்டத்தரணிகள், மருத்துவர்கள் மற்றும் மகா சங்கத்தினரை அடக்கி தமது சர்வாதிகார ஆட்சியை 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதே தற்போதைய அரசின் உண்மையான திட்டமாகும். எனவே அரசின் இந்த மக்கள் விரோத போக்குகளுக்கு, நீதித்துறையின் சுயாதீனத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளுக்கும் எதிராக அனைத்து மக்களும் வலுவான அரசியல் சக்தியாக அணிதிரள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே ரணில், சஜித், நாமல் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கலாம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் புதிதாக ஒன்றிணையவில்லை என்றும் கடந்த காலங்களிலும் அவர்கள் ஒன்றிணைந்தே செய்ய
செயற்பட்டார்கள். எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்த போதிலும் மக்கள் அரசுடனே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய காலத்தில் வெளிவந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளும் அதனை தான் உறுதிப்படுத்துகின்றன. தோல்வியடைந்த அரசியல்வாதிகளின் கூட்டமாகவே எதிர்க்கட்சி காணப்படுகின்றது. இதனால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. எதிர்க்கட்சிகளின் இந்த முயற்சியால் எங்களுக்கு எவ்வித சவாலும் இல்லை. எதிர்க்கட்சியினர் தங்களை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. பழைய அரசியல் மற்றும் பழைய சிந்தனைகளையே இன்னும் பின்பற்றுகின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த பலருக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அந்த வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே அவர்கள் ஒன்றிணைந்திருக்க கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்குகளில் இருந்து எவ்வாறு தப்புவது மற்றும் மீண்டும் எவ்வாறு அதிகாரத்துக்கு வருவது என்பது குறித்தே பேசியுள்ளனர். எதிர்க்கட்சிகளின் இந்த நகர்வுகளால் அரசு ஒருபோதும் பின்வாங்காது. நாங்கள் முன்னோக்கி செல்லும் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் எவருக்கும் பேரணி செல்லவோ ஆர்ப்பாட்டங்கள் நடத்தவோ முழு உரிமை உண்டு. கடந்த காலங்களைப் போல் அடக்குமுறைகள் ஏதும் பிரயோகிக்கப்பட மாட்டாது. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் பல பொய்யான தகவல்களை தெரிவித்திருந்த போதிலும் நமக்கு கிடைக்கும் தகவல்களை வெளியிடும் உரிமை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு இருப்பதாகவும் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ திடீரென இந்தியாவுக்கு ரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக தெரியவந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சிலரை தவிர வேறு யாருக்கும் இந்த பயணம் குறித்து தெரிவிக்கவில்லை. இந்தியாவுக்கு சென்ற நாமல் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியை சேர்ந்த சில அரசியல்வாதிகளை சந்தித்துள்ளார். இதன்போது நாமலுக்காக பிரத்யேகமாக சைவ இரவு விருந்து உபசாரமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. எனினும் நாமல் சந்தித்துக் கொண்ட அரசியல்வாதிகள் மற்றும் அது தொடர்பான தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே ஒரு நாள் மட்டும் தங்கியிருந்த நாமல் மறுநாள் இரவே மீண்டும் இலங்கை திரும்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.